நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் மூலியமா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம், இன்னைக்கு என்ன லெவல்ஸ்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு, எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம்னா 24,450 இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் நடந்துட்டாலோ, பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிட்டாலோ, அல்லது 24,400க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிட்டாலோ, நம்ம எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,500 கரெக்ட்டா அந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. நீங்க பார்க்கவும் முடியும். சரிங்களா? என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேனோ உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ, இப்ப நாளைக்கான லெவல்ஸ் என்ன? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன? அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிராப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ, லென்த்தியா வீடியோ போக வேணாம்னு முன்னாடியே டிராப் பண்ணிட்டேன். வேற எதுவும் இல்ல. ஸோ, இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் நடந்ததுல இருந்து, மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்விங் ஹை போயிட்டே இருக்கு. ஓகே. ஸ்விங் ஹை வந்து ஹையர் ஹை ஹையர் ஹை தான் நம்ம மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே மார்க்கெட் வந்து ஹையர் ஹைய பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கே தவிர, ஹையர் லோவ வந்து மார்க்கெட் வந்து கிராக் ஆகல. ஸோ இன்னைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஹையர் ஹைல வந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன், இந்த சப்போர்ட் ஜோனும், இந்த சப்போர்ட் ஜோனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன். ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதேபோல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஜோன் இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இந்த ட்ரெண்ட் லைன் ஒருவேள மேல ரீச் ஆச்சுன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். பட் இந்த லெவல் இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்லோப்ல போயிட்டு இருந்தது. கொஞ்சம் அப் ட்ரெண்ட் பிரஷர் குறைஞ்சிருக்கு. நாளைக்கு எக்ஸ்பிரியும் கூட. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம 2 லெவல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணணும். ஸோ 24,440ல வந்து முக்கியமான 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் தென் ஹாரிசான்டல் லைன். ஓகே. 1. இப்போ அதே போல மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கிராக் ஆகல. இந்த ஹையர் லோ. ஓகே. ஸோ அதே போல டுடே ஹை வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான முக்கியமான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படியெல்லாம் ஓப்பன் ஆக போக வாய்ப்புகள் இருக்கு? அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு இந்த ஹையர் லோவ ஒருவேள கிராக் ஆச்சு ஓப்பனிங்லயே அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் மூவ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,000 24,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ. 2வது வியூ பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான 2 சப்போர்ட் ஜோன். ஒண்ணு இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் தென் ஹாரிசான்டல் லைன். ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த 2 லைனுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் நாளைக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 24,325 அண்ட் தென் 24,000. பட் ஃபர்ஸ்ட் லெவல் 24,325 தான். இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுதான்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். நடந்தால் மேபி 24,000க்கு வரலாம். பட் நாளைக்கே வர சான்சஸ் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 24,325. ஸோ நெக்ஸ்ட் வியூ இன்னொரு வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து 2 வியூவா பார்க்க முடியும். ஸோ ஒண்ணு வந்து கேப் அப் ஆயி ரெட் பார் இந்த ஹைய வந்து ரிஜெக்ட் பண்ணாலோ, அல்லது மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தாலோ என்ன பண்ணலாம்? ஸோ ஒண்ணு கேப் அப் ஆயி ரெட் பாரா இருந்தாலும் சரி, பிரேக் அவுட் நடந்து கிரீன் பாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்டிசிஷன் பார், ஃபெயில்யூர் பார் அல்லது டோஜி, கிரே ஸ்டோன் டோஜி எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஐக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,600. ஓகே. ஸோ இதுதான் நடக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எங்கெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயி ரெட் பாரா இருக்கு. ஐ பிரேக் பண்ணல அப்படின்னா, இந்த லெவல் இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் ஜோனா வந்து 24,440யும்
அதன் பிறகு மார்க்கெட் அங்க இருந்து டவுன் ஆச்சுன்னா, 24,320 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான முக்கியமான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் எப்படியெல்லாம் ஓப்பன் ஆகுது, சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நாம வந்து அ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகே. நம்ம இப்போ சொல்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ஓப்பன் ஆக போகுது? ரிஜெக்ட் ஆக போகுதா? அல்லது பிரேக் அவுட் நடக்க போகுதா? அல்லது பிரேக் டவுன் நடக்க போகுதா? அப்படிங்கிறத வச்சு நாம அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் ஓகே. ஸோ தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மறக்காம நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.